இருந்துச்சு. ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் திஸ் டு ஃபிளாப். மக்கள் கிட்ட ஒரு படத்துக்குள்ள இருக்கிற தவறான அர்த்தங்கள், தவறான நரேட்டிவ்ஸ், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அயோத்தியா மாதிரி படம் உண்மையிலே பாதிக்கப்பட்ட ஒரு ஒரு ஹிந்துவோட கதையை எடுத்துட்டு வந்து அதுல அந்த பாதிக்கப்பட்ட ஹிந்துவ கொடூரனாகவும் ஹெல்ப் பண்ண ஒரு கிறிஸ்டியன முஸ்லீமாவும் காமிச்சு அதுல ஒரு மட்டமான நரேட்டிவ் செட் பண்றாங்க இல்லையா? அப்படி ஒவ்வொரு படத்திலையும், அதுவும் ஃபேமஸ் படங்கள்லயும் இருக்கிற பொய்யான நரேட்டிவ். எம்புரான் படம் ஃபார் எக்ஸாம்பிள், எம்புரான் படம் வந்து கோத்ரா சம்பவத்தை பேஸ் பண்ணி நடந்தது. 62 அப்பாவி மக்களை ட்ரெயின்ல வச்சு எரிச்ச கோத்ரா சம்பவத்துல இந்துக்கள் வில்லன்கள் மாதிரியும் இஸ்லாமியர்கள் வந்து நல்லவங்க மாதிரியும் பாதிக்கப்பட்டவங்க மாதிரியும், அப்கோர்ஸ் கோத்ரா சம்பவத்துல முதல்ல பாதிக்கப்பட்டது இந்துக்கள், அதுக்கப்புறமா நடந்த வன்முறையில 2 பேருமே பாதிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு 2 பேருமே ஒத்துமையா வாழ்ந்துட்டு இருக்காங்கிறத மறைச்சு அதுல ஒரு பொய்யான நரேட்டிவ். சோ இப்படி படத்துல இருக்கிற பொய்யான நரேட்டிவ சொல்லணுங்கிறதுக்காகவே நான் தக் லைஃப் பார்க்க போனேன். பேசாம இந்த சினிமா விமர்சனத்தெல்லாம் விட்டுலாம், நம்ம நாட்டு மக்கள்கிட்ட பேச எவ்வளவு நல்ல படங்கள் இருக்கு, எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்தேன். அவ்வளோ மட்டமா இருந்துச்சு. ஆனா நான் எதிர்பார்த்தேன் மட்டமா இருக்கணும்னு நினைச்சேன். ஏன்னா கமல்ஹாசன் அவர்கள் வந்து தேவையே இல்லாத கன்னடா மற்றும் தமிழர்கள் பிரச்சனையை ஆரம்பிக்கும் பொழுதே நான் நினைச்சேன். நிறைய பேர் சொன்னீங்க, இப்ப நான் சொல்றதும் படத்தோட விமர்சனம் தான். நிறைய பேர் சொன்னீங்க இப்ப கர்நாடகால படம் ரிலீஸ் ஆகாதனால லாஸ் ஒரு ப்ரொடியூசர் அவருக்கு தான், அப்ப கூட ஒரு மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. அவருக்கு தெரியும் தமிழ்நாட்டிலே படம் ஓடாது, கர்நாடகால மட்டும் இருக்கிற தமிழர்கள் பாத்துற போறாங்களா?